அனைவருக்கும் மீண்டுமாய் வணக்கம். மலரும் பொழுதில் எழுதுகிறாள், மலரும் பொழுதில் எழுதுகிறாள், மனதை வருடி திருடுகிறாள். மலரும் பொழுதில் எழுதுகிறாள், மனதை வருடி திருடுகிறாள். உலரும் காகிதம் உறங்கா வண்ணம் தலமாய் பலகதை எழுதுகிறாள். உலரும் காகிதம் உறங்கா வண்ணம் தலமாய் பலகதை எழுதுகிறாள். முந்தானையால் வாயை மூடி முழு மனதும் வாடி நிதம், முந்தானையால் வாயை மூடி முழு மனதும் வாடினிதம், சிந்தும் கண்ணீரை துடைக்க செந்தமிழ்த்தாய் எழுதுகிறாள். சிந்தும் கண்ணீரை துடைக்க செந்தமிழ்த்தாய் எழுதுகிறாள். வெந்துயர் நீக்கி வேதனை போக்க விரல் அசைவில் விரும்புகிறாள். வெந்துயர் நீக்கி வேதனை போக்க விரல் அசைவில் விரும்புகிறாள். பிஞ்சு மகளை பித்தெடுத்து பிறப்பை ஒழிக்கும் பேதையரின், பிஞ்சு மகளை பித்தெடுத்து பிறப்பை ஒழிக்கும் பேதையரின் நஞ்சு உலகை நசிக்கிடவே எங்கள் நற்றமிழ் தாய் எழுதுகிறாள். எங்கள் நற்றமிழ் தாய் எழுதுகிறாள். பிஞ்சு மகளை பித்தெடுத்து பிறப்பை ஒழிக்கும் பேதையரின் நஞ்சுலகை நசிக்கிடவே எங்கள் நற்றமிழ் தாய் எழுதுகிறாள். நாணி குறுகி எழுதுகிறாள், நல்லறத்தை தேடுகிறாள். நாணி குறுகி எழுதுகிறாள், நல்லறத்தை தேடுகிறாள். விடுதலை வேண்டி வெந்துழலும் வேதமகள், விடுதலை வேண்டி வெந்துழலும் வேதமகள் படும் துயரால் பரிதவித்து எழுதுகிறாள். விடுதலை வேண்டி வெந்துழலும் வேதமகள் படும் துயரால் பரிதவித்து எழுதுகிறாள். எங்கள் பைந்தமிழ் தாய் எழுதுகிறாள். பரிவுலகை தேடுகிறாள், பரிவுலகை தேடுகிறாள். மலரும் பொழுதில் எழுதுகிறாள், மலரும் பொழுதில் எழுதுகிறாள், மனதை வருடி திருடுகிறாள். உலரும் காகிதம் உறங்கா வண்ணம் தலமாய் பலகதை எழுதுகிறாள். நன்றி. அடுத்து கவிதை தர சர்வேஸ்வரி கருவன் அவர்களை அழைக்கின்றேன். சர்வேஸ்வரி அவர்களே கவிதையை தாருங்கள். வணக்கம் வணக்கம். மலரும் பொழுதினில் எழுதுகின்றாள். மணிச்சங்கின் ஒளி கேட்டு மாது அவள் விழித்தாள். மணிச்சங்கின் ஒளி கேட்டு மாது அவள் விழித்தாள். அணி சேர்க்க வாழ்விற்கு அலையாக துள்ளினாள். அணி சேர்க்க வாழ்விற்கு அலையாக துள்ளினாள். பணியும் சேவையிலே பவனியும் வந்தாள். பணியும் சேவையிலே பவனியும் வந்தாள். துணிவாய் செயல்களில் துரிதமாய் செயற்பட்டாள். திணிக்கும் தீர்வும் அவளிடமில்லை, திணிக்கும் தீர்வும் அவளிடமில்லை. தணிக்கும் நிலையில் புனலாய் ஓடுவாள், தணிக்கும் நிலையில் புனலாய் ஓடுவாள். பொன் எழுத்தால் பதிக்கப்பட வேண்டும் சும்மலை, பொன் எழுத்தால் பதிக்கப்படும் சும்மலை. கண்ணும் தூங்காது கடமையும் மேம்பிடவே விண்ணும் ஒரு முறை வியந்து போற்றும் பெண்ணும் இவளா பொக்கிசம் அல்லவா, பெண்ணும் இவளா பொக்கிசம் அல்லவா. மின்னும் மின்னலாய் மிகையான ஒளியில் எண்ணும் எண்ணத்தில் ஏற்றமும் கொண்டே துன்பத்தை போக்கியே இன்பத்தை பொழிவாளே. கண்ணிய சோலையிலே கனியும் அமுதமாய் பண்ணின நீர்மொழியால் பாடும் தேன்மொழியால், பண்ணின் நீர்மொழியால் பாடும் தேன்மொழியால் மலரும் பொழுதினிலே எழுதினாள் ஒரு கவிதை. மலரும் பொழுதினிலே எழுதினாள் ஒரு கவிதை. அடுத்து நீங்கெல்லாம் சொல்லணும், அடுத்த முறை சொல்லணும், நான் கவனிக்க இல்லை. அடுத்து சந்திரவதனி சிவபாலசிங்கம் அவர்கள் நம்மோடு இணைந்து கொள்கின்றார். அனைவருக்கும் வணக்கம். மலரும் பொழுதினில் எழுதுகிறாள், மலரும் பொழுதினில் எழுதுகிறாள் மங்கையுவள் தன் மனதில் எழுந்திடும் எல்லையில்லா எண்ணங்களை. மலரும் பொழுதினில் எழுதுகிறாள் மங்கையுவள் தன் மனதில் எழுந்திடும் எல்லையில்லா எண்ணங்களை. கொஞ்ச நெஞ்சமல்ல கோடி கோடியாய் கொட்டி கிடக்குது கோதையிவள் நெஞ்சமதில் குவிந்து கிடக்கும் ஆசைகள். கொஞ்ச நெஞ்சமல்ல கோடி கோடியாய் கொட்டி கிடக்குது கோதையிவள் நெஞ்சமதில் குவிந்து கிடக்கும் ஆசைகள். மலரும் பொழுதினில் எழுதுகிறாள் மண்மணம் மாறா தமிழ் மணம் தன்னை சுவாசிக்கும் சுதந்திர சுந்தரி இவள். மலரும் பொழுதினில் எழுதுகிறாள் மண்மணம் மாறா தமிழ் மணம் தன்னை சுவாசிக்கும் சுதந்திர சுந்தரி இவள். தாயகம் சென்றே தான் பிறந்து வளர்ந்த அந்த வீட்டு வாசல் முற்றத்து மழநிலை முத்தமிட்டு வர, தாயகம் சென்றே தான் பிறந்து வளர்ந்த அந்த வீட்டு வாசல் முற்றத்து மணலினை முத்தமிட்டு வர.
குற்றாலத்து அருவி போல பல நாள் தேக்கி வைத்திட்ட அவாக்களும் ஆவல்களும் ஒன்றன்பின் ஒன்றாக ஊடறுத்து பாய்கிறதே. குற்றாலத்து அருவி நீர் போல பல நாள் தேக்கி வைத்திட்ட அவாக்களும் ஆவல்களும் ஒன்றன்பின் ஒன்றாக ஊடறுத்து பாய்கிறதே. மலரும் பொழுதினில் எழுதுகிறாள் மடந்தை என்றிவள் அன்றிருந்த அந்த மல்லிகை வாசமதில் வந்து போன களிப்பான கன்னி காதலின் நினைவுகளை. மலரும் பொழுதினில் எழுதுகிறாள் மடந்த என்றிவள் அன்றிருந்த அந்த மல்லிகை வாசமதில் வந்து போன களிப்பான கன்னி காதலின் நினைவுகளை. மனம் முடிக்க முன் மனமதை தழுவி சென்றிட்ட அந்த மாலை பொழுதினையும் மறக்க முடியா மையல் உணர்வினையும். மனம் முடிக்க முன் மனமதை தழுவி சென்றிட்ட அந்த மாலை பொழுதினையும் மறக்க முடியா மையல் உணர்வினையும். மலரும் பொழுதினில் எழுதுகிறாள் பேதை இவள் தான் போதை கொண்டே புலம்பெயர்ந்து சீமைக்கு வந்ததையும் அதனால் படும் சீரழிவையும். மலரும் பொழுதினில் எழுதுகிறாள் பேதை இவள் தான் போதை கொண்டே புலம்பெயர்ந்து சீமைக்கு வந்ததையும் அதனால் படும் சீரழிவையும். நன்றி. என்னை தொடர்ந்து ஜெபஸ்ரீ தெய்வீகன் அவர்கள் தன்னுடைய கவிதையை தர வருகிறார். வணக்கம். மலரும் பொழுதினில் எழுதுகிறாள். மலரும் பொழுதினில் எழுதுகிறாள் மனதில் உதித்து எழுந்தவையை. மலரும் பொழுதினில் எழுதுகிறாள் மனதில் உதித்து எழுந்தவையை. மௌனம் கலைந்து வெளிக்கொணர்ந்து மாற்றம் தோன்ற மார்க்கம் என்று. மௌனம் கலைந்து வெளிக்கொணர்ந்து மாற்றம் தோன்ற மார்க்கம் என்று. தெறிக்கும் சூரிய கதிரிடையே தேறுது அவளின் கனவுகளும். தெறிக்கும் சூரிய கதிரிடையே தேறுது அவளின் கனவுகளும். மலரும் பூவாய் மங்கி அவள் மனவும் மகிழ்ச்சி ததும்பலோடு. எட்டி மிதிக்கும் மிதிவண்டி போல எண்ண கனவுகள் சிறகடிக்க. எட்டி மிதிக்கும் மிதிவண்டி போல எண்ண கனவுகள் சிறகடிக்க. சிட்டாய் பறக்குது எழுத்துக்களும் சிந்தனை கோலம் காகிதத்தில். சிட்டாய் பறக்குது எழுத்துக்களும் சிந்தனை கோலம் காகிதத்தில். நேற்றிய வலிகளும் நலிந்திடவே நினைத்து நினைத்து இயம்பியவள். நேற்றிய வலிகள் நலிந்திடவே நினைத்து நினைத்து இயம்பியவள். இன்றைய கனவுகள் மலர்ந்திடவே எங்கும் நம்பிக்கை பரவிடவே. இன்றைய கனவுகள் மலர்ந்திடவே எங்கும் நம்பிக்கை பரவிடவே. சிதறிய கனவுகளை சிறகொடிந்த பறவையாய் மௌனமாய் தொலைத்த காலம் மாறிய கதை மலரும் பொழுதினில் எழுதுகிறாள். மௌனமாய் தொலைத்த காலம் மாறிய கதை மலரும் பொழுதினில் எழுதுகிறாள். நன்றி, வணக்கம். அடுத்த கவிதாஜினி நகுலா சிவநாதன். அனைவருக்கும் இனிய வணக்கம். மலரும் பொழுதில் எழுதுகிறாள். புலரும் பொழுது பெருக்குகிறாள் மலரும் பொழுது எழுதுகிறாள். புலரும் பொழுது பெருக்குகிறாள் மலரும் பொழுது எழுதுகிறாள். உலரும் எண்ணம் உதிக்க முன் எழுதுகிறாள். உலரும் எண்ணம் உதிக்க முன் எழுதுகிறாள். உண்மை ஒழியாது உள்ளன்போடு எழுதுகிறாள். உண்மை ஒழியாது உள்ளன்போடு எழுதுகிறாள். காத்திரமான பெருவாழ்வின் அத்தியாயம் கன்னித்தமிழ் ஓங்கிடும் மலர்வான எண்ணம். காத்திரமான பெருவாழ்வின் அத்தியாயம் கன்னித்தமிழ் ஓங்கிடும் மலர்வான எண்ணம். சுந்தரத்தின் எழிலழகும் சுடர்மிகு வாழ்வும் அந்தரத்தில் போவதை யார் அறிவர்? சுந்தரத்தின் எழிலழகும் சுடர்மிகு வாழ்வும் அந்தரத்தில் போவதை யார் அறிவர்? கற்றவரும் பெற்றவரும் மதிக்கும் பெண். கற்றவரும் பெற்றவரும் மதிக்கும் பெண். உற்றவரும் உறவினரும் உறவாடும் பெண். உற்றவரும் உறவினரும் உறவாடும் பெண். நற்றவத்தின் மேன்மை சொல்லி வாழ்த்துவதும் பெண். நற்றவத்தின் மேன்மை சொல்லி வாழ்த்துவதும் பெண். பற்றோடு பாரெல்லாம் செழிப்பதும் பெண்களே. பற்றோடு பாரெல்லாம் செழிப்பதும் பெண்களே. பெண்ணின்றி பேரேதும் உண்டா சொல். பெண்ணின்றி பேரேதும் உண்டா சொல். கண்போல குழந்தையை கலங்காமல் காப்பவள் பெண். கண்போல குழந்தையை கலங்காமல் காப்பவள் பெண். தன்னொழியாய் தாரகையாய் தவப்பொழுதும் பெண்தானே. தன்னொழியாய் தாரகையாய் தவப்பொழுதும் பெண்தானே. மண்ணிலே வாழும் மாதவம் நீதான் பெண்ணே. மண்ணிலே வாழும் மாதவம் நீதான் பெண்ணே. மலரும் பொழுதில் எழுதுகிறாள் மங்கா வாழ்வு ஒளிமயம் பெற எழுதுகிறாள். மலரும் பொழுதில் எழுதுகிறாள் மங்கா வாழ்வு ஒளிமயம் பெற எழுதுகிறாள். நன்றி. அடுத்து செல்வி நித்யானந்தன். நன்றி.
மைக் மைக் செல்வி மைக் 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 ஒலிவாங்க. நன்றி நன்றி நகுலா. மீண்டும் என் இனிய மதிய வணக்கத்துடன் மலரும் பொழுதில் எழுதுகிறார். மலரும் பொழுதினில் எழுதுகிறார். மலரும் பொழுதின் மலரும் வதனம் சுழரும் சில்லின் சக்க வேகம். மலரும் பொழுதில் மன்னிக்கவும் கொஞ்சம் மீண்டும் மன்னிப்புடன் மலரும் பொழுதில் எழுதுகிறார். புலரும் பொழுதில் மலரும் வதனம் சுழரும் சில்லின் சக்கர வேகம். புலரும் பொழுதில் மலரும் வதனம் சுழரும் சில்லின் சக்கர வேகம். நிழலின் உருவாய் தொடரும் சோகம் படரும் கொடியாய் விளிரி நீரும். நிழலின் உருவாய் தொடரும் சோகம் படரும் கொடியாய் விழியின் நீரும். விடியும் காலை வேலை என்றும் முடியும் முன்னால் முழுதாய் சென்றும். விடியும் காலை வேலை என்றும் முடியும் முன்னால் முழுதாய் சென்றும். கடியும் வாழ்வில் கருத்தும் வென்றும் படியும் நிலையில் பிரசவம் கண்டும். கடியும் வாழ்வில் கருத்தும் வென்றும் படியும் நிலையில் பரவசம் கண்டும். ஓட்டம் மோடியும் தேடிய பணமும் ஆட்டம் காட்டும் அசுமந்த போக்கும். ஓட்டம் ஓடியும் தேடிய பணமும் ஆட்டம் காட்டும் அசுமந்த போக்கும். தேட்டம் அளித்து தேடும் மகவுகள் தேங்கிய கண்ணீருக்குள் மெல்லன வாழ்வு. தேட்டம் அளித்து தேடும் மகவுகள் தேங்கிய கண்ணீருக்குள் மெல்ல வாழ்வும். துடிதுடிக்கும் பெற்றவரின் சோக சுமைகள் தாய் தந்தை வேணாமே வார்த்தை பிளவுகள். துடிதுடிக்கும் பெற்றவரின் சோக சுமைகள் தாய் தந்தை வேணாமே வார்த்தை பிளவுகள். தரணியில் பட்டியலிடும் நீள்வலிகள் தாங்க முடியா வேதனை வடுக்கள் மலருதே. தரணியில் பட்டியலிடும் நீள்வலிகள் தாங்க முடியா வேதனை வடுக்கள் மலருதே. மலரும் பொழுதில் எழுதுகிறாள் ஓர் மடல். மங்கையாய் மௌனமாய் மகிழ்ச்சியாய் அளிப்பது இம்மடலே. மலரும் பொழுதினில் எழுதுகிறாள் ஓர் மடல். மங்கையாய் மௌனமாய் மகிழ்ச்சியாய் அளிப்பது இம்மடலே. நன்றி வணக்கம். தன் கவிதையோடு என்ன இரா விஜயகௌரி அவர்கள். மிக்க நன்றி. மலரும் பொழுதினில் எழுதுகின்றாள். மலரும் பொழுதினில் எழுதுகின்றாள். மனவலி புதைத்து புலருகின்றாள். தீச்சுடர் போன்ற தினவதைகள் தினமதை கடந்தே மலருகின்றாள். மலரும் பொழுதினில் எழுதுகின்றாள். மனவலி புதைத்து புலருகின்றாள். தீச்சுடர் போன்ற தினவதைகள் தினமதை கடந்தே மலருகின்றாள். செயல்வழி பாதை செப்பனிட்டாள். சேரிடம் எதுவென திட்டமிட்டாள். அகத்தினில் இருள் ஒளி நிறைத்தோரை இகத்தினில் ஒளித்திட வழி சமைத்தாள். செயல்வழி பாதை செப்பனிட்டாள். சேரிடம் எதுவென திட்டமிட்டாள். அகத்தினில் இருள் ஒளி நிறைத்தோரை இகத்தினில் ஒளித்திட வழி சமைத்தாள். உச்சமும் சுற்றமும் புறமெழுத உதிரத்தின் உறவுகள் விலகிச் செல்ல தன் வழி எதுவென வரைபடத்தை தனித்துவமாய் அவள் வரைந்தெழுந்தாள். உச்சமும் சுற்றமும் புறமெழுத உதிரத்தின் உறவுகள் விலகிச் செல்ல தன் வழி எதுவென வரைபடத்தை தனித்துவமாய் அவள் வரைந்தெழுந்தாள். வாழ்வது ஒரு முறை வையகத்தில் வதைபடம் அடிவதோ வாழ்வினரி. வெற்றிகொள் சமரினை நிதம் கடைந்து வீருடன் நடப்பவள் வீரமங்கை. வாழ்வது ஒரு முறை வையகத்தில் வதைபடம் அடிவதோ வாழ்வினரி. வெற்றிகொள் சமரினை நிதம் கடந்து வீருடன் நடப்பவள் வீரமங்கை. ஆம், புலரும் பொழுதெல்லாம் அவள் சரிதம் புன்னகை விரித்தவள் எழுதுகின்றாள். புலரும் பொழுதெல்லாம் அவள் சரிதம் புன்னகை விரித்தவள் எழுதுகின்றாள். மிக அழகாக இந்த கவிதை மலரும் பொழுதின் பக்கங்களை சமர்ப்பித்த ஒவ்வொருவருடைய கவிதைகள் பக்கங்களும் மிகச் சிறப்பாக அமைந்திருந்தன. அந்த கவிதையின் பக்கங்களை அழகாக ரசித்திருந்தோம். உங்கள் அனுமதியோடு கீதா பரமானந்தன் அவர்களுடைய வரிகளை இங்கு சமர்ப்பிக்கலாம் என நம்புகிறேன். ஒற்றை வரியில் அந்த கவிதையின் வரிகளை ஒரு முறை தந்திருந்தால் அவர் அதனை எழுதி சமர்ப்பித்திருந்தார். எதிர்பாராத விதமாக அவரால் இங்கு இணைய முடியவில்லை. எனவே அந்த வரிகளை ஒரு முறை தந்து சிவதர்ஷி ராகவனிடம் ஒப்படைக்கிறேன் உங்கள் அனுமதியோடு.
மலரும் பொழுதினில் எழுதுகின்றாள். மனதின் கனவை பாடுகின்றாள். கலக்கமில்லா பாதையிலே காற்றாய் உழவ எண்ணுகின்றாள். முதலாம் இலக்க ஒளியை காண்பதற்கே இறக்கை விரித்து சுற்றுகின்றாள். உலகப் பந்தின் மூலையெல்லாம் உவப்பின் மூலம் தேடுகின்றாள். வானவில்லாய் கோலமிட்டு வாழ்வின் வண்ணம் சுட்டிடவே வலிமை துடும்பை வீசுகின்றாள். வற்றா நதியாய் ஓடுகின்றாள். சோலை குயிலின் கீதமென சுந்தர குரலிசை எழுப்புகின்றாள். மாலை கதிரின் மஞ்சளிடை மலராய் அவளும் பவனுகின்றாள். வாலை பருவ எழிலினையே வரிகளாக்கி மீட்டுகின்றாள். ஆழக்கடலின் அலை போலே அவளும் நாளும் தொடர்கின்றாள். வானம் மண்ணும் பாலமிட்டே வாழ்வை வெல்ல துடிக்கின்றாள். தென்றல் பாடும் தெம்மாங்காய் தினத்தை இனிக்கச் செய்கின்றாள். அன்பு என்னும் இளையாலே அகிலம் தன்னை பிணைக்கின்றாள். ஆற்றல் ஒன்றே பெண்மையென அல்லல் போக்கி சிரிக்கின்றாள். மாற்றம் காணும் பூமியிடை மாறா மேன்மை பெண்ணளங்காள். கீதா பரமானந்தன் அவர்களுடைய வரிகளோடு அழகாய் இணைத்த ஒவ்வொருவருடைய வரிகளுக்கும் மிகச் சிறப்பான வாழ்த்துக்களோடு செல்வி இப்போது சிவதர்ஷி ராகவன் அவர்கள் இப்போது தன்னுடைய வரிகளை நம்மோடு பகிர்ந்து மிக சிறப்பான தலைப்பு. மலரும் பொழுதொன்றில் எழுதுகிறாள், மலரும் பொழுதினில் எழுதுகிறாள். எல்லோருமே அந்த வரியை ஆரம்ப வரியாக்கி அதுக்கு அடுத்த வரிகளை அழகாக பொறித்திருந்த எல்லோருடைய கவிதைகளும் அந்த அடுக்கு வரிகள் காணக்கூடியதாக இருந்தது. அதை விட இம்முறை எல்லோருமே மெல்ல வரிகளை கொஞ்சம் ஆறுதலாக தந்திருக்கிறார்கள். சிறப்பான வாழ்த்துக்கள் உள்வாங்கி இருக்கிறார்கள். சென்ற முறை நாங்கள் கொஞ்சம் அவஸ்தைப்பட்டோம். அந்த வரிகளை பிடிச்சு கொஞ்சம் நாங்கள் அதை ருசித்து அதை சொல்வதற்கு கொஞ்சம் கடினப்பட்டதால் ஆகவே இம்முறை அழகாக வாசித்திருக்கிறார்கள். அதுக்காக முன்கூட்டிய வாழ்த்துக்களை கூறியபடி சிவமணி புவனேஸ்வரன் அவர்கள் மனதை வருடி திருடுகிறாள். உலரும் காகிதம் உறங்கா வண்ணம் அவள் எழுதுகிறாள். மனதை வருடி திருடுகிறாள். அந்த உலரும் காகிதம் உறங்காமல் இருக்கிற அளவுக்கு அழகான உலரும் காகிதம் இந்த எழுத்துக்களால் அது உறங்கவில்லை. அத்தனை தூரம் இவளுடைய கதையை பல கதையை அதில் எழுதுகிறாள். முந்தானியால் வாய்மூடி சிந்தும் கண்ணீரை துடைத்தும் எழுதுகிறாள். ஆகவே அங்கே துயரங்களும் எழுதப்படுகிறது, எழுதப்பட வேண்டிய எல்லாமே எழுதப்படுகிறது. வெந்துயர் நீக்கி வேதனை போக்க பிஞ்சு மகளை பித்தெடுத்து பிறப்பை ஒழிக்கும் பேதியர்களின் அந்த நசிக்கும் அந்த பொழுது எழுதுகிறாள். அழகான வரிகள், ஒரு பெரும் வேதனைகளை சுமந்த வரிகளாக இருக்கிறது. அது வெந்துயர் நீக்கி வேதனை போக்க பிஞ்சு மகளை பித்தெடுத்து பிறப்பை ஒழிக்கின்ற அந்த நசிக்கும் பொழுது எழுதுகிறாள். அதே நேரம் விடுதலை வேண்டி வெந்துழலும் வேதமகள் படும் துயரால் எழுதுகிறாள். பரி உலகை எழுதுகிறாள் என்று மிக அழகான வரிகளை தந்திருந்தார். மிக சிறப்பான வாழ்த்துக்கள். சிவமணி புவனேஸ்வரன் வரிகளும் சொல்லப்பட்டது, அதே நேரம் ஆங்கில கடமைகளும் சொல்லப்பட்டது. விடுதலைக்கான பக்கங்களும் வாழ்த்துக்களை கூறியபடி சர்வேஸ்வரி சிவருவன் அவர்கள் மணிச்சங்கின் ஒலி கேட்டு மாது அவள் எழுந்தாள். அந்த எழுகையே அவள் என்னத்தை எழுத போறாள், இதை என்ன அந்த பொழுதை இவர் நிறைவேற்றிருக்கிறார். மணிச்சங்கின் ஒலி கேட்டு மாது அவள் எழுந்தாள். பணியும் சேலையால் பணியும் சேவைகள் அங்கே இருக்கிறது. பவனியும் வந்தாள். அந்த சேவையோடும் திணிக்கும் தீர்வும் அவளிடம் இல்லை. எந்த தீர்வையும் அவளிடம் திணிப்பதும் இல்லை. துன்பம் போக்கி இன்பம் சொரிபவளாக இருக்கிறாள். பொன் எழுத்துக்களால் பதிக்கப்படும் அந்த செம்மலை விண்ணும் ஒரு முறை வியந்து அந்த பெண் எவ்வளவெல்லாம் பணிகளை செய்கிறாள். அதே நேரம் அவளுடைய இயல்புகளை சொல்லப்பட்டிருக்கிறது. துன்பம் போக்கி இன்பம் சொரிகிறாள் என்றும் அந்த செம்மலை விண்ணும் ஒரு முறை வியந்து பார்க்கிறதா. அந்த விண்ணும் வியந்து பார்க்கின்ற பொக்கிசமாக இவள் எழுதுகிறாள். மலரும் பொழுதினிலே இவள் ஒரு கவிதையை எழுதினாள். அந்த கவிதை தான் மிக அழகாக எங்களோடு பேசப்பட்டது. வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். அடுத்து சந்திரவதனி சிவபாலன் அவர்கள் மங்கை இவள் மனதில் எத்தனையோ கோடி எண்ணங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் எழுதுவதற்கு அவரிடம் இப்ப நேராவிலே எங்களுக்கு கேட்பதற்கு நேராவிலே அவ்வளவு கோடி ஆசைகள் குவிந்து கிடக்கிறது. எல்லையில்லா எண்ணங்களை எண்ணி எண்ணி எங்கள் கவி நிகழ்விலே தந்து கொள்ளலாம். கோதை இவள் நெஞ்சினிலே குவிந்து கிடக்கும் ஆசைகள் மண்மனம் மாறாத தமிழ் மனத்தோடு அந்த சுவாசத்தோடு சுதந்திர காற்றை சுவாசித்து தாயகம் செல்ல வேண்டும். அங்கே தன்னுடைய வீட்டு வாசல் மணல் பரப்பிலே முத்தமிட்டு திரும்ப வேண்டும். அந்த எண்ணங்கள் குற்றால அருவி போல ஊற்றெடுத்து பாய்கிறது என்றும், அதே நேரம் இவருடைய இளமைக்கால நினைவுகள் அந்த காதல் எண்ணங்களோடு மல்லிகை அதனோடு கழிப்பான அந்த கன்னி காதல் இவற்றையெல்லாம் இந்த நினைவுகள் எல்லாம் ஒரு மாலை பொழுதிலே மனம் முடிக்க, அதை அழுத்தி சொல்றேன். இதெல்லாம் மனம் முடிக்க முன்னா இப்ப இல்லை